ஓப்பனிங் அன்னைக்கு எனக்கு இன்னும் அது அப்படியே ஞாபகம் இருக்குது சார். விக்ரம் வேதா கூட ரிலீஸ் ஆகுது. எனக்கு அது என்ன, எனக்கு அதை பற்றி எதுவும் இல்லை. சரி 2 படம் ரிலீஸ் ஆகுது, அவ்வளோதான் என்னோட இது. பட் நம்ம சுற்றி அங்கங்கே போகிறப்பெல்லாம் இப்போ கியூபில் போய் படத்தை பார்த்துட்டு வரப்ப விக்ரம் பெரிய படம் ஒன்று கூட வருது, தேட்டர் கிடைக்குமான்னு பாருங்கள். எனக்கு தேட்டர் கிடைக்குமா அப்படின்னா அப்படின்னு. ஏன்னா தேட்டர் ஏன் கிடைக்காதுங்கிற ஒரு இப்போ தெரியும் சார். தேட்டர் இப்படி அதெல்லாம் இப்போ தெரியும். அப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஐடியா இருக்காது. ஏன் தேட்டர் கிடைக்காது, என்ன இது, என்ன சொல்கிறாங்க, இது ஒன்றுமே புரியல சார். பயந்துட்டோம். 120 ஸ்க்ரீன் அந்த மாதிரி சின்ன படம் சார் இது. சுந்தர்னா அது எந்த அளவுக்கு அதை புஷ் பண்ணி ப்ரொமோட் பண்ணமோ அதெல்லாம் எங்களை பண்ண வச்சார். அவரும் பண்ணார். எல்லா ஊர்லேயும் போய் இது நடத்தணும், மால்லலாம் போய் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்ணோம். ஒவ்வொரு பாட்டை ஒவ்வொரு ஊரில் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி படம் ஃபஸ்ட் நாள் ரிலீஸ் ஆகும்பொழுது கிட்டத்தட்ட 1:4 ரேஷியோவில் தான் ரிலீஸ் ஆகுது, அவ்வளோ இதில். பட் வந்து அன்றைக்கி முதல் நாள் வந்து ஓப்பனிங் அதிகம் அப்படின்னு வந்து எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மாலெல்லாம் போட்டார். சுந்தர் நான் சொன்னார், இது வாழ்க்கையில் எப்போயாவது ஒரு தடவை நடக்கும், என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ கூட எனக்கு இது வெற்றியா தோல்வியா எதுவுமே தெரியாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் படம் திருப்தி, சூப்பராக எடுத்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு என்ன கேட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான், அவ்வளோதான். அது ஓடுமா எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லை சார் அது என்னென்னு. ஆனால் அவர் சொன்னார், அப்படியே நடந்துச்சு. இது இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும், நீ வேணால் பார்த்துக்கோன்னாரு. ஸோ முதல் நாள் அவர் சொன்ன மாதிரி அது நடந்துச்சு. அடுத்து அவர் சொன்னார் 3 நாள் கழிச்சு நீ வேணா பாரு, எல்லாம் ஸ்க்ரீன்லாம் ஏற்றுவாங்க பாருன்னாரு. அவர் என்னென்னலாம் சொன்னாரோ நடந்துச்சு. நான் கேட்குறேன்னா அந்த படமும் சூப்பராக ஓடிட்டு இருக்குங்கிறாங்கண்ணா. அது தமிழ் 3-4 படம் கூட ஓடும், நல்லா இருந்தால் எல்லா படமும் ஓடும். நீ நம்ம படம் நல்லா இருக்குது, சூப்பராக ஓடும், நீ கவலையப்படாதனாரு. அவர் சொன்ன மாதிரி அது கிட்டத்தட்ட 25 நாள் வரைக்கும் அது ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து 50வது நாள் வந்து நாங்கள் எல்லாம் கேங்காக சேர்ந்து லக்ஸ் ஒரு மல்டிப்ளெக்ஸில் செலக்ட் மல்டிப்ளெக்ஸில் மட்டும் அங்கங்கே ஓடிட்டு இருந்துச்சு சார். அப்போ வந்து லக்ஸில் பார்த்தோம். அன்றைக்கி வந்து உண்மையிலே ஒரு நிறைய அங்கிள்ஸ், அப்போ தான் அவங்க வந்து நிறைய அங்கிள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ சின்ன பசங்க, அவங்க வந்து யாருன்னே நம்மளுக்கு ஐடியாவே இல்லை. அவங்களாம் பார்த்துட்டு அடடா நல்லா எடுத்துட்டான்ப்பா படம் அப்படிங்கிறப்ப எனக்கு 2வது இதை போய் சொன்னேன். ஆனால் அவங்க பாட்டுக்கு வராங்கன்னா பாட்டு போடுறப்ப, ஏன்னா இங்கே வந்து மியூசியம் இருக்க பற்றி பாட்டு தான் சார் வைபு. பாட்டு வரப்போ பசங்களாம் தேட்டரில் ஆடுறாங்க, இவங்க பாட்டு வரப்போ எந்திரிச்சு வெளில போயிடுறாங்க, பாப்கார்ன் வாங்குறாங்க, திரும்ப வராங்க. அப்போ நான் போய் சொல்கிறேன், ஆனால் இப்படி பண்ணுறாங்கண்ணா அப்படின்னு. நீ எத்தனை நாள் போய் பார்த்து ஒரு படம் இவ்வளோ நாள் வந்து ஒரு 4 தேட்டரில் 50வது நாளில் ஒரு 2 தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுக்கே நீ சந்தோஷப்படணும். அப்புறம் 2வது ஆடியன்ஸுங்கிறவங்க, அவங்க படம் உனக்கு காசு கொடுத்து படம் பார்க்க வராங்க. அவங்க என்ன எதுக்கு வராங்களோ அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுடைய உரிமை அது. ஸோ நீ அவங்கள கட்டி போடுற மாதிரி படம் எடுக்கணும். இப்போ பெரியவங்களுக்கு உனக்கு யூத்துக்கு பாட்டு ஜாலியாக இருக்கும், பெரியவங்களுக்கு கதை ஜாலியாக இருக்கலாம், காமெடி ஜாலியாக இருக்கலாம். ஸோ அதை தான் நீ போய் நிறைய படங்களை தேட்டரில் பார்த்தா தான் உனக்கு புரியும்னு சொல்லி அன்றைக்கி ஆரம்பித்த பழக்கம் சார். அதுக்கு முன்னாடிலாம் கூட அவ்வளோ பயங்கரமாக படம் போய் தேட்டரில் பார்க்குறதுன்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் இன்னி வரைக்கும் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் முதல் நாள் போய் தேட்டரில் மக்களோடு எப்படியாவது பார்த்துருவோம் சார்.